Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து லவர்ஸ்க்கானது ரீடிங். இந்த வாரம் எப்படி அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கான அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களோட சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சேனலுக்கு. ஓகேவா? தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் பதிவிடுவேன். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எண்டில் நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம். ஸோ இந்த வாரம் லவர்ஸ், அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்ட்டு பார்க்குறோம். அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி என்ன போயிட்டுருக்கு, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். இதில் வந்து நான் சொல்கிற மெசேஜ் எல்லாமே ஒருத்தருக்கு பொருந்தி இருக்கலாம். ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு நான் சொல்கிற சுச்சுவேஷன் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால எல்லாமே பொருந்திடும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அவங்க லேக் ஆகிருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்ற அந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும், உங்களுக்கே அது வந்து புரிதல் வரும். ஓகேவா? ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈகோலாம் விட்டு கொடுக்கணும். உங்களுக்குள்ளே ஈகோ ஸ்டிக் போயிட்டுருக்கு. நீ வந்து பெரியவனா, நான் பெரியவனா, நீ வந்து முதல்ல பேசு, நான் ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மைண்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க போல். நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபீமேலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மெயில்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போங்க. ஓகேவா? அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசட்டும், நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து நிறையா வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட ப்ரப்போசல் பண்ணுறதுக்காக நிறையா வந்து ஸ்டெப் எடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டீங்கன்னா மனசோடு வச்சிட்ருக்கீங்க. சரி, இனிமேல் அவங்களா வந்து பேசினா பேசட்டும், அவங்களா ப்ரப்போஸ் பண்ணட்டும், நம்ம இனிமேல் வந்து எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை, அவ்வளோதான், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாரத்தை எல்லாத்தையும் யூனிவர்ஸ் மேலே போட்டீங்க. நீங்கள் உங்களுக்கான அந்த நபர்கிட்ட நீங்கள் போய்ட்டு பேசலாம். இந்த வாரத்தில் அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உங்களோட பர்சன்கிட்டேருந்து ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து நான் சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீடிங்ஸ், ஒவ்வொரு இது சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரப்போகுது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன்கிட்டேருந்து. ஒரு சிலருக்கு வந்து ஈகோ பார்த்துட்ருக்கீங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டோம், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், அது மாதிரியெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு லைஃப் லாங் பாண்டிங்காக இதை கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஈகோலாம் பார்க்காதீங்க. ஒரு சிலர் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது கிளாஷ் நடந்திருக்கலாம், அதுக்காக அதை மீறி திரும்ப நம்ம போய்ட்டு ரீஜாயின் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நிறைய முயற்சி பண்ணி ஸ்டாப் ஆகிட்டீங்கல்ல, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபியர் இருக்குது. என்ன நடக்குமோ, என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்குன்னு ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, வயிறு வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு, அடி வயிற்றில் ஒரு கலக்கம். ஓகேவா? சில பேருக்கு வந்து மிட் நைட்டில் கூட நீங்கள் இதை பற்றி நினச்சி ட்ரீமில் கூட உங்களுக்கு அதே நினப்பு வந்துட்டுருக்கு. அவ்வளோ பயம் வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சப்கான்ஷியஸ்குள்ளே இந்த ஃபீலிங் அப்படிங்கனாலே இந்த உறவுகள் சம்மந்தமான விஷயமே ஃபஸ்ட்டு போய் அஃபெக்ட் பண்ணுறது மனசை தான். ஓகேவா? மைண்டு இது பண்ணி விட்டுரும். ஓகே, உங்களுக்கு வந்து 3 எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது கைஸ். ஓகே, 3 எனர்ஜி ரைஸ் பண்ணுங்கள். பயத்தை விடுங்க. பயம் 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 எதுக்கு பயம்? நெக்ஸ்ட்
ஒரு சிலர் வந்து உங்களோட உறவு வந்து ரொம்ப காயம் கொடுத்துருக்காங்க கைஸ். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லையா, அந்த பர்சன் கிட்டேருந்து நிறைய வந்து விஷயங்கள் நீங்கள் வந்து ஏமாந்துருக்கீங்க. ஏமாந்து உங்களை வந்து ஒருத்தர் கூட வந்து, அதாவது அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்களுக்கு பதிலாக நீங்கள் அன்பை தான் காமிச்சிருப்பீங்க. பட் அவங்க கொடுத்தது துரோகம். அந்த துரோகம் என்னென்னா, நீங்கள் அடுத்த முயற்சி நீங்கள் உங்களோட வேலையை டே டு டே வேலையை பார்க்க முடியாமல் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வாரத்தில் நடக்கும். மேபி அவங்க வந்து ஃபயர் எலமெண்ட், தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த மாதிரியான எலமெண்ட்டில் இருக்கீங்க. அந்த மாதிரியான பர்சன் உங்களோட லைஃப்பில் வருவாங்க. தென் ஒரு சிலருக்கு வந்து 7 சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ ஹீலிங் வேணுங்கிறவங்க 7 சக்ராஸ் வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தெரியாதவங்க வந்து நம்மளோட பர்சனல் ரீடிங்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் காமிக்குது. ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் விரும்புகிற அந்த பர்சன் வந்து ரொம்ப டோட்டலாக உங்களை வந்து ஃபெயில் ஆக்கியிருக்காரு. உங்ககிட்ட அவ்வளோ அன்பு காட்டுற மாதிரி காட்டி உங்களுக்கு வந்து நிறைய காயங்கள் கொடுத்துட்டாரு. ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தே, அதாவது மைண்டு ஹெல்த் ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹீலிங் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தது கரண்ட்டில் இருப்பீங்க, அடுத்த சுச்சுவேஷனை நோக்கி போவீங்க. இல்லைன்னா இதிலே டைம் ஓடிடும். ஓகேவா? அப்புறமா எண்டிங்கில் ஐயோ டைமும் போச்சு, மணியும் போச்சு, எல்லாம் போச்சு, என்னடா பண்ணுறது கடவுளே அப்படி சொல்லிட்டு கடவுள் அப்போ நினைப்பீங்க. ஓகேவா? இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. பொழைச்சிக்கோ, இப்போயாச்சும் வந்து டிவைன் பார்த்த காண்டாக்ட் பண்ணி ஏதாவது உன்னை வந்து காப்பாற்றிக்கோ, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, மைண்டை பார்த்துக்கோ. ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டடாக நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போது நான் ஒரு சிலருக்கு சொன்னேன், இந்த வாரத்தில் வந்து ப்ரப்போசல் நடக்க போகுதுன்னு சொன்னல, அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுப்பாங்க கைஸ். இது வந்து ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக சொல்லிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் நடக்க போகுதுன்னு சொன்னல, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதாவது உங்களை வந்து உங்களோட பாண்டிங் வந்து லைஃப் டைமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எல்லா விதத்திலும் இன்னர் அண்ட் அவுட்டர் 2 ஸ்டெபிலிட்டியுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக கொடுப்பாங்க. உங்களுக்கு பேலன்சிங்காக உங்களுக்கு இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக கொடுத்துட்ருக்கேன் நான் எல்லாருக்குமே. உங்களுக்கு வந்து ஆரா ஸ்கேனிங் பற்றி தெரியுமா? ஆரா ஸ்கேனிங் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லவ் ரீடிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் நிறைய இதில் நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது, இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து கிளாஷில் இருக்கீங்க. 2 பேருமே வந்து ஒரு சிலர் வந்து கிளாஷில் ஈகோவை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க. இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேர் அதாவது உங்கள் பர்சன் உங்களுக்கான ஆறாவுக்கான மேட்சாக பார்த்துக்கோங்க. உங்களோட சோலா இல்லைனா அது வந்து ட்வின் ஃப்ளேமாக உங்களை வந்து டாக்ஸிக் பீப்புள் மாதிரி ஒரு சிலர் வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப இப்போ ஒரு சிலர் வந்து அப்படி தான் ஒரு சிலர் மாட்டிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து போய் மாட்டிக்காதீங்க. அது மாதிரி யாராவது அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஆரா ஸ்கேனிங்கில் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து உங்களோட ஆரா அண்ட் சக்ராஸை கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட அடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆழ் மனசில் அதே ஓட்டிகிட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது நியூ லைஃப் அமையும் போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே ஆழ் மனசில் இருக்குது இல்லையா, அவங்க ஒரு பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே ஆழ்மன பதிவுகளோட அந்த பர்சன் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க.
உங்களுக்கு ரொம்ப இன்னும் அவங்க தான் உலகமேங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அதே மாதிரி அந்த பர்சன் கொடுத்த அதே வடுக்கெல்லாம் அவரும் பண்ணுவார். அதனால் இது ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் லவ்வராக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா ஒரு ஆரோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க, உங்களோட சக்ராவை செக் பண்ணிக்கோங்க, பேலன்ஸில் இருக்கீங்களான்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இம்பேலன்ஸ் 7 சக்ராவுமே அடி வாங்கியிருக்கு, ஒரு சிலருக்கு 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. அந்த ஸ்டெப் எடுக்க முயற்சி நிறைய பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 3 எனர்ஜி ரொம்ப இதாக இருக்குது. 3 எனர்ஜி ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கான அந்த ரிசல்ட் இருக்குது. ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேட்குற வரங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கைஸ். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நீங்கள் ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரப்போசல் வருது. அதானே சொன்னேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஒரு சிலர் இந்த நிறைய காயங்கள் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்கள பற்றி அவங்க விட்டுட்டு ஒரு சிலர் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, பிரேக்கப் ஆகி போயிட்டாங்க. அந்த எக்ஸ்பர்சன் பற்றி நினச்சி இப்போ உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீலிங்கில் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து 5 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நான் சொன்னேன், மனசும் சரி உடம்பும் சரி இம்பேலன்ஸில் இருக்குது. உடல் ரீதியான ப்ராப்ளங்கள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது. ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங், அதாவது நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க, ஆனால் அதை வந்து ஃபார்வர்டாக கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த பயம், என்ன ஆகிடுமோ, இது ஸ்டெப் எடுத்தோம்னா என்ன ஆகிடுமோ, ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேக் வாங்குறீங்க. ஓகேவா? அவ்வளோதான், ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இதுதான் இந்த ரீடிங். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாம் பாக்கியவான். நீங்கள் வந்து இப்போ உங்களோட இந்த லவ் லைஃப் வந்து பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு நீடிக்குமா, இல்லை நடுவுலவே வந்து பிரேக் ஆகிட்டு அந்த மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க தான் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, ஆறாவை செக் பண்ணிக்கோங்க, சக்கராவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு உங்களோட லவ்வர் கூட அப்படின்னா அவங்களோட இதையும் உங்களதும் பேர் செக் பண்ணிட்டீங்கன்னா, ஆரா செக் பண்ணிட்டீங்கன்னா, ஆரா ஸ்கேன் பண்ணிவிட்டு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கான ஆரா, உங்களுக்கான சோல் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அவங்க கூட நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம், அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கலாம், நீங்கள் வந்து அவங்களுக்காக மணி இன்கம் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் உங்களை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணக்கூடிய பர்சன், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் உங்களை வந்து வருத்திக்கிறீங்க? அவ்வளோதான். ஓகேவா? பார்த்துக்கோங்க. என்ன ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ கொஸ்டின் வச்சுருக்கீங்க, மனசில் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? அந்த கொஸ்டினுக்கு வந்து இப்போ நோ சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காயம்லாம் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க பண்ண வடுக்கள் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல அவங்கள வந்து அவங்களோட கார்டு கட்டிங் பண்ணணும். கார்டு கட்டிங்லாம் தெரியலனா உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வரும்போது நான் அதை வந்து கைட் பண்ணுவேன். சரியா? ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். 7 சக்கராவும் வந்து அன்பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா உறவுகளில் தான் ஃபெயிலியர் ஏற்படும் அப்படின்ட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போனீங்கன்னா கூட அதில் வந்து ஸ்ட்ரக் ஆகுங்க, ஃபெயிலியர் காமிக்கும். ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முயற்சியை கைவிடாதீங்க, நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ ரிலேஷன்ஷிப் அமையும். உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. நம்பணும். நம்பிக்கை, பொறுமை ரொம்ப இருக்கணும். பொறுமை கிடையாது இந்த ஜென்ரேஷனுக்கு. இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கூட அந்த பொறுமை கிடையாது, பொறுமையும் கிடையாது, நம்பிக்கையும் வந்து ஒரு நாள் இருக்குது நம்பிக்கை, இன்னொரு நாள் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் இருக்கா? யாருக்காவது அந்த மாதிரி ஓடிட்டுருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மூணு எனர்ஜி ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஒரு சிலருக்கு. அவங்க வந்து ஒரு நாள் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிருப்பாங்க. அப்படியே அவ்வளோ பயம் இருக்கும் அந்த உறவை பற்றி நினச்சாலே அவங்க வயிறெல்லாம் கலக்கும். அந்த மாதிரி ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அது எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? ஓகேவா? ஏதாவது தெளிவு கிடைக்கணுன்னா நம்ம டிவைன் சேனல் இருக்குது. நீங்கள் தனியாக இல்லை. ஒரு சிலர் வந்து லோன்லியாக நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி கூட ஃபீல் பண்ணுறீங்க.
அது மாதிரிலாம் கிடையாது. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது சைன் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்களா, உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்டப் கிடைக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு இதை ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளியராக கொடுங்க. இப்போ உங்கள் பர்சனுக்கு, அதாவது உங்களோட லவ்வர்ஸ் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரோட தான் அனுப்பணும், ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பக்கூடாது. 2 பேருக்கும் தானே சேர்த்து பார்க்கணும், அப்போ 2 பேர்த்தோட அனுப்பணும். ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கும் போது தான் தெரியும் நீங்கள் எதுக்காக, உங்களுக்கு வந்து சக்ரா இம்பேலன்ஸில் இருக்கா, இல்லை ஆறாவில் ப்ராப்ளம் இருக்கா, சக்ராவில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். 2வது, உங்களுக்கு ஆரா ஸ்கேன் வேணும், உங்கள் பேர் வந்து உங்களோட லவர் வந்து உங்களுக்கான சோலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆரா தானா அப்படின்ட்டு. உங்களுக்கு செட் ஆகிற ஆராவாக இருந்தால் நீங்கள் அவருக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? லைஃப் லாங் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி. ஓகேவா? இந்த ரெமெடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் சேனலில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட நான் கொடுத்த இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இது வந்து பொருந்தும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கமெண்ட்டில் வந்து குருமார்கள், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.